நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனாலதான் நம்ம தேச தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமா சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையா இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமா சிந்திச்சு நாம பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதனாலதான் நான் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள்ல பங்கெடுத்தேன். உங்க ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையா கிராம சபை கூட்டத்துல பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோட சொல்றேன், வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்கள்ல பங்கேற்றது இல்லை. அதுலயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவுல 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை.